வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் என்ற நூலிலிருந்து விழிக்கு துணை என தொடங்கக்கூடிய பாடலுக்கான பொருளை முழுமையாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் முருகனுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். அந்த வகையில் இதில் இருக்கக்கூடிய 70வது பாடலை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நமக்கு துணையாக வரக்கூடியவை எவை எவை அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக அருணகிரிநாதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பாடலை பாருங்கள். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இப்படியாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ பாடலுக்கான பொருளை நாம் பார்க்கலாம். விழிக்கு துணை, விழி என்றால் கண்கள். அந்த கண்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவை நம்முடைய பார்வை. அந்த அந்த அருணகிரிநாதர் குறிப்பிடுறாரு, கண்ணுக்கு துணையாக எது இருக்குது தெரியுமா அப்படின்னா, திரு மென் மலர் பாதங்கள். அந்த அழகான மென்மையான பூ மாதிரி இருக்கக்கூடிய பாதம், அந்த முருகனுடைய பாதம் இருக்கும் இல்லையா, கால்கள், அந்த அந்த கால்கள் தான் நம்முடைய கண்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவை அப்படின்னு குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர். விழிக்கு துணை ஆக கண்களுக்கு துணையாக இருப்பன அந்த முருகப்பெருமானின் அழகான பூ மாதிரியான பாதங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக பாருங்களேன், மெய்மை குன்றா மொழி. மெய்மை அப்படின்னா உண்மை. அந்த உண்மை அழியாத சொல், மொழி அப்படிங்கிறத இங்கே சொல் அப்படிங்கிறத மொழி அப்படின்னு கையாண்டிருக்கிறார் இந்த இடத்துல அருணகிரிநாதர். அப்போது அந்த உண்மை அழியாத சொல்லுக்கு துணையாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா முருகா எனும் நாமம். நாமம்னா பெயர் அர்த்தம். இப்போ முருகா முருகான்னு கூப்பிட சொல்கிறோம் இல்லையா, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, செந்திலா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நாம் குறிப்பிட்றோம். முருகனை குறிப்பிட சுப்பிரமணியா, கார்த்திகேயா, தண்டபாணி, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு. அப்போது நம்முடைய அந்த உண்மை அழியாத சொல்லுக்கு துணையாக இருக்கக்கூடியவை அப்படின்னு பார்த்தா அந்த முருகா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்கள் தான் நம்முடைய உண்மை அழியாத சொல்லுக்கு துணையாக இருக்கின்றன அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். அதாவது முன்பு செய்த பழி என்பது போன பிறவியில், முன்னாடி இருக்கக்கூடிய பிறவியில் நாம் ஏதாவது பாவம் செஞ்சுருப்போம், தீமைகள் செஞ்சுருப்போம். அப்போது அந்த தீமையும் பாவமும் தான் நம்மளை இப்படி ஒரு பிறவி மறுபடியும் எடுக்க வச்சுருக்கு. அப்போ அந்த பாவமும் தீமைகளும் நம்மளை விட்டு நீங்கணும் இல்லையா. அப்போ அந்த நீங்குவதற்கு அந்த முற்பிறவியில் செய்த அந்த தீமைக்கும் அந்த பாவத்துக்கும் அது தீர்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது அந்த முருகனுடைய 12 தோள்கள். அந்த முருகன் 12 கைகளுடையவன் இல்லையா, அந்த 12 கைகளுடைய அந்த தோள்கள் தான் நம்முடைய அந்த முற்பிறவில் இருந்த தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடியன அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து கடைசியாக என்ன சொல்கிறார் பாருங்களேன், பயந்த தனி வழிக்கு துணை. பயந்த தனி வழினா நம்ம கடைசி காலம், நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க, நாம் மட்டும்தான் போகணும். அப்படிப்பட்ட எல்லாருமே பயக்கக்கூடிய, அச்சப்படக்கூடிய அந்த தனி வழிக்கு நம்ம கூட யாருமே வராமல் நம்ம தனியாக போகணும். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு துணையாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா செங்கோடன் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கோடன் என்பது திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கக்கூடிய முருகன். அதனால தான் செங்கோடன் அப்படின்னு குறிப்பிட்றாரு இங்கே. அப்போது அந்த திருச்செங்கோட்டிலே வீற்றிருக்கிறான் இல்லையா, திருச்செங்கோடு அப்படிங்கிற திருத்தலம், அந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த முருகன் என்ன பண்ணுவான், அந்த முருகனுடைய வேலும், அவன் கையில் வேல் வச்சுருப்பான் இல்லையா, சக்தி வேல், உமையம்மை கொடுத்த அந்த வேல், அந்த வேலும் மயூரம் அப்படிங்கிறது மயில். அப்போது நம்முடைய கடைசி காலத்துக்கு நமக்கு துணையாக வரக்கூடியது அந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த செங்கோடன்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் நமக்கு துணையாக வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அருணகிரிநாதர். அப்போ எதெல்லாம் நமக்கு துணையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்முடைய கண்களுக்கு துணை. நம்ம இப்போ பாடலுடைய பொருளை இப்போ பொதுவாக பார்த்துடலாம். நம்முடைய கண்களுக்கு துணை அப்படின்னு பார்த்தா முருகனுடைய பூ மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகள். நம்முடைய உண்மை அழியாத சொல்லுக்கு துணை அப்படின்னு பார்த்தா முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த நாமம், முருகா, கந்தா, கடம்பா என்று சொல்லக்கூடிய பெயர்கள். அதை சொன்னாலே நம்ம சொல்லுக்கு ஒரு சக்தி கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவம் நீங்குவதற்கு உரிய துணை அப்படின்னு பார்த்தா முருகனுடைய 12 தோள்கள். அதுக்கப்புறம் நம்முடைய கடைசி காலத்து வழிக்கு நமக்கு துணையாக அந்த கடை வழிக்கு துணையாக இருக்கக்கூடியது அந்த செங்கோடனுடைய அந்த முருகனுடைய வேலும் மயிலும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு அருணகிரிநாதர். மிக்க நன்றி.